தமிழகத்துக்கு உரிய காவிரி நீரை பெறுவதற்கு தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை நாடும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். உலக தொழிலாளர் தினத்தை ஒட்டி சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மேதின பூங்காவில் மேதின நினைவு சின்னத்திற்கு அமைச்சர் மரியாதை செலுத்தினார். பின்னர் பேட்டியளித்த அவரிடம், கர்நாடக அணைகளில் குடிநீர் தேவைக்கு மட்டுமே தண்ணீர் இருப்பதால் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்க முடியாது என்று கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது குறித்த கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன், உரிய தண்ணீரை வழங்குவோம் என என்றுமே கர்நாடகா கூறியதில்லை என்று தெரிவித்தார். தமிழகத்துக்கு உரிய காவிரி நீரை பெறுவதற்கு தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடும் என கூறினார். பொறுத்தவரையில் எங்களுடைய தொழிற்சங்க பிரிவு தொழிலாளர் வர்க்கத்துக்காக நீண்ட நெடுங்காலம் போராடி பல்வேறு தியாகங்களை செய்து பல வெற்றிகளை பெற்றிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒருக்கு எப்படியாவது ஒரு நினைவு சின்னத்தை வைக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே பலர் கேட்டபொழுது தலைவர் அவர்கள், நான் அப்பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சர், என்னிடத்தில் ஒரு சின்ன காகிதத்தில் இப்படி ஒரு துப்பாக்கியை தலைகீழாக படம் போட்டு இதை போல் ஒன்றை செய்து காட்டு என்று சொன்னார்கள். 3 தினங்களில் இந்த அடையாளத்தை உருவத்தை நாங்கள் உருவாக்கி காட்டினோம். அவரே வந்து பார்த்தார். ஆக இன்றைய தினம் ஒரு தொழிலாளர் வர்க்கத்தினுடைய உரிமை வரலாற்று வடிவாக இந்த சின்னம் அமைந்திருக்கிறது என்பது பாராட்டுக்குரியது. சார், காவிரி நீரை மறுபடியும் திறந்துவிட முடியாதுன்னு கர்நாடக அரசு மீண்டும் வலியுறுத்தி இருக்காங்க. தமிழ்நாடு அரசுடைய நடவடிக்கை என்னதான் இருக்கு? என்னைக்காவது கர்நாடக அரசு நாங்கள் தண்ணீர் திறந்து சொல்லியிருக்காங்களா? இல்லை. அதிகமான தண்ணி இருக்கிற பொழுதும் அதே பாட்டு தான், குறைவாக தண்ணி இருக்கும்போது அதே பாட்டு தான். காவேரியினுடைய வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு திறந்து விடு என்று சொன்ன பிறகும் திறக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். ஆகையினாலே மத்திய அரசை மதிக்காமல் இருப்பது கர்நாடக அரசு. இது கேள்வி கேட்க வேண்டியது உச்ச நீதிமன்றம். அதை நாடுவோம்.